ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து கோவக்காய் கிரேவி, அதாவது க்ரீமி கிரேவி. முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி வைக்கிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கிரேவி. கோவக்காயில் வந்து நிறைய நமக்கு பெனிஃபிட்லாம் இருக்குது, நல்ல பலன் தரக்கூடியது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 10 கோவக்காய் நான் எடுத்துருக்கிறேன். அந்த கோவக்காயை வந்து இந்த கத்திரிக்காயெலாம் நம்ம வெட்டுவோம்ல, அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. பொடிச்சு பண்ணி 4 பக்கமாக கீறி விடுங்க. இதை வந்து குக்கரில் 2 விசில் வச்சா போதும். கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துருங்க. ரொம்ப வேகக்கூடாது. அதனால் 2 விசில் வச்சோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. கோவக்காய் சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல வேர்க்கடலை 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். வேர்க்கடலை வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது முந்திரி பருப்பு, உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்புனாலும் நீங்கள் அதை வறுத்து போட்டுக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், எண்ணெய் வேண்டாம். தேங்காய், அடுத்தது தேங்காய் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துண்டு தேங்காய், அதையும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம எண்ணெய் விட்டு வறுக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 3ஐயும் நீங்கள் ஆற வச்சுருக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க போதும். அதில் வந்து பொடியாக நறுக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூளும் சேர்ப்போம், கொஞ்சமாக காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதையும் லைட்டாக அப்படி வறுத்து எடுத்துருங்க. எடுத்து அதையும் ஆற வைங்க. இப்போ முதல்ல நம்ம அரைச்சிருக்கிற அந்த ட்ரை ரோஸ்ட்டை வந்து முதல்ல மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அது ஒரு சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காய மிக்சரை வந்து நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து அது வந்து ட்ரையாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கும். அதனால் முதல்ல அதை சேர்த்து இது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு தண்ணி ஊற்றணும் உங்களுக்கு அவசியம் வராது. தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. நம்ம லெமன் ஜூஸ் விடுறதுனால உங்களுக்கு தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஒரு நல்ல பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே கடாயை யூஸ் பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் நல்லா பொரிய விடுங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காய பவுடர் போட்டுக்கோங்க. கட்டி காயம்னாலும் நீங்கள் போடுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற இந்த கோவக்காயை நீங்கள் அதில் போடுங்க. அதையும் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்குங்க. கோவக்காய் விரும்பி சாப்பிட்றவங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோவக்காய் வந்து ரத்த கொதிப்புக்கெலாம் ரொம்ப நல்லது, சுகர் ரத்த கொதிப்புக்கெலாம் நல்லது. இப்போ கோவக்காய் வதக்கிட்டு நம்ம அரைச்சிட்டுருக்கிற பேஸ்ட்டும் போடுங்க. பேஸ்ட்டும் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கிரேவி மாதிரி வரணுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோவக்காய்க்கு நம்ம உப்பு போட்டுக்கிறதுனால இப்போ உப்பு செக் பண்ணி போட்டுட்டு மூடி போட்டு ஒரு கொதி வந்தால் போதும், நீங்கள் இறக்கலாம். நம்ம பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம முதல்ல நல்லா வதக்கிட்டோம். அதனால் ஒரு கொதி வந்த உடனே இறக்கி வச்சுட்டு கொத்தமல்லி தூவி பரிமாறணும்.